Hi friends, welcome to our channel. This video is sponsored by BuyMode mobile shopping app. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அம்பாள் கோவிலில் அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் வெற்றி உங்கள் பின்னால் வரும். அம்பாள் உங்களை ஆசீர்வதிப்பார். காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் ஏதோ ஒரு காரண காரியத்தின் மூலமாகத்தான். கடவுள் நமக்கான நல்லதை எப்போது கொடுக்கணுமோ அப்போது நிச்சயம் கொடுப்பார். நமக்கான கெடுதலை எப்போது கொடுக்க வேண்டுமோ அதையும் நிச்சயமாக கொடுத்து விடுகிறார். நல்லதும் தீமையும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கை. இருப்பினும் ஒரு சில பேருக்கு இந்த நல்லது வாழ்க்கையில் சுத்தமாகவே நடக்காது. வெற்றி என்பது சிலருக்கு மட்டும் கைக்கு எட்டாக்கனியாக இருக்கும். வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் தோல்வி தோல்வி என்றே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளரும் போதும் கஷ்டத்தை அனுபவித்தும் இப்போது வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாத தன்மையில் தான் இருப்பார்கள். சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போது சந்தோஷமாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அது நியாயம். ஆனால் சிறு வயதிலும் கஷ்டம், இப்பொழுதும் வளர்ந்த பின்பும் கஷ்டம் என்றால் என்ன நியாயம்? ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாமல், ஆசைப்பட்ட வேலை கிடைக்காமல், ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாமல், ஆசைப்பட்ட வீடு கிடைக்காமல், ஆசைப்பட்ட பொன்பொருள் கிடைக்காமல், ஆசைப்பட்ட ஒரு சிறு திரும்பும் கூட இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது மட்டும்தான் இருக்கும். இதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்வது? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். கடந்து போகட்டும் அவையெல்லாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்தால். விடாது அம்பாள் பாதத்தை தொடர்ந்து 48 நாட்கள் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டு பக்கத்தில் கட்டாயம் அம்மன் கோவில் என்று இது இருக்கும். அதுவும் கிராம தேவி, காவல் தெய்வமாக அந்த அம்மன் இருந்தால் மிக மிக சிறப்பு. ஊர் மாரியம்மன், ஊர் அங்காளம்மன், இப்படியெல்லாம் நிச்சயம் ஒரு ஊரில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அந்த கோவிலில் அமர்ந்து கொள்ளுங்கள். கோவிலிலேயே இருந்து கொண்டு அம்பாளை நம்பி இந்த வார்த்தையை சொல்லுங்கள். காரிய காரண நிர்முக்தா, காரிய காரண நிர்முக்தா, காரிய காரண நிர்முக்தா என்ற இந்த ஒரு மந்திரத்தை கணக்கில்லாமல் சொல்லுங்கள். 5 நிமிடம் 10 நிமிடம் என்று கணக்கு வைத்து கொண்டு சொல்லுங்கள். அந்த நிமிடத்திற்குள் உங்களால் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். கண்களை திறந்து அம்பாளை தரிசனம் செய்தபடி இந்த மந்திரத்தை சொல்லலாம். கண்களை மூடி மனக்கண்களால் அம்பாளை பார்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த கோவிலில் இந்த மந்திரத்தை சொல்வது தவறு கிடையாது. எண்ணிக்கையில் கவனம் செலுத்தாதீர்கள். உங்களுக்கு மிகவும் மன கஷ்டம் என்றால் 1/2 மணி நேரம் கூட அம்பாள் கோவிலில் ஒரு மந்திரத்தை சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பமும் தோல்வியும் துவண்டு போய் காணாமல் போய்விடும். உங்கள் பின்னால் வெற்றி வர துவங்கும். நீங்கள் வெற்றிக்கு பின்னால் செல்ல வேண்டாம், அந்த வெற்றியே உங்கள் பின்னால் வரும். அந்த அளவிற்கு இந்த மந்திரத்திற்கு பவர் உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை தான் இது. இது வெற்றிக்குரிய வார்த்தையாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அம்பாளே தாயே நீயே கிரி என்று சரணாகதியோடு எவரொருவர் இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். இதை 48 நாட்களில் உணர்வீர்கள். வழிபாடு செய்யக்கூடிய பெண்கள் மாதவிடாய் நாட்களை தவிர்த்து 48 நாட்கள் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். ஒரு கோரிக்கைக்காக தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த கோரிக்கை வெற்றியடைந்த பிறகு அடுத்த கோரிக்கைக்கு இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் அம்மன் படத்திற்கு முன்பு இந்த மந்திரத்தை சொல்லலாமா என்று கேட்டால் நிச்சயம் சொல்லலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரம் பெரும் வெற்றியை கொடுக்கும்.